அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது சர்க்கரை நோயாளிகள் அவங்க சர்க்கரையோடைய அளவை எப்படி எளிமையாக கட்டுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா இன்னைக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு வரலன்னு மாத்திரையோட அளவை அதிகரித்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். கடைசியாக அதனோட பக்க விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம உணவில் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத தாண்டி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்தெந்த முறையிலெல்லாம் நம்ம அதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம சாப்பிட்ட உடனே அந்த உணவில் இருக்கக்கூடிய பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக மாறணும். உதாரணத்துக்கு மாவு பொருள்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட் நமக்கு குளுக்கோஸாக மாறணும். அதே மாதிரி புரோட்டீன் புரதம் அமினோ அமிலங்களா அமினோ ஆசிடா மாறணும். அதே மாதிரி ஃபேட் அதனுடைய சிறிய மூலக்கூறுகளாக மாறணும். இது எல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம உடல்ல அமிலத்தன்மை HClன்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அமிலத்தன்மை கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வராது. எதனால இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடகடகட நிறைய தண்ணி குடிப்போம். உதாரணத்துக்கு பிஃபோர் ஃபுட்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுத்துருப்பாங்க டாக்டர். ஸோ அந்த ஒரு மாத்திரை குடிக்கிறதுக்கு ஒரு 2 முழுங்கு 3 முழுங்கு தண்ணி இருந்தால் போதுமானது. ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணியை குடிச்சிருவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அமிலத்தன்மை குறைஞ்சிரும். இன்னும் சில பேர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்ட உடனேயோ டீ காஃபி இந்த மாதிரி குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிக்கும் பொழுதும் அமிலத்தன்மை கெட்டு போயிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ½ அன் ஹவர் பிஃபோர் தண்ணி குடிக்கிறதோ, சாப்பிட்ட பிறகு ½ அன் ஹவருக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறது பெட்டர். சாப்பிட்றதுக்கு ½ அன் ஹவருக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி குடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தோன்னா அமிலத்தன்மை மாறாமல் இருக்கும். ஸோ நிறைய பேர் அமிலத்தன்மை குறையறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சுடுறது. அதே மாதிரி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி குடிச்சுடுறோம். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ காஃபி குடிச்சிட்டு உடனே சாப்பிடுவோம். இல்லைன்னா சாப்பிட்ட பிறகு உடனே டீ காஃபி குடிப்போம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உணவினுடைய அமிலத்தன்மை மாறும் பொழுது அது முழுமையாக அந்த பெரிய மூலக்கூறுகள்லேருந்து சிறிய மூலக்கூறுகளாக மாறாது. அப்போது செரிமான சக்தி மேம்படாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், உடற்சோர்வு அதிகமாக இருக்கும். இது முக்கியமான ஒரு பிரச்சனையா சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க உண்ட உணவு உங்க குடலை போய் அடைஞ்ச உடனே என்ன ஆகணும், நம்ம உடல்ல இருந்து இன்சுலின் அப்படிங்கிற ஒரு சுரப்பு மூளையில இருந்து தூண்டுதல் மூலமா நம்ம கணையத்துல இருந்து சுரக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி இன்சுலின் சுரக்கணும் நல்லபடியா அப்படின்னு சொன்னோம்னா ஜிங்க், மெக்னீசியம், சல்ஃபர் இந்த மாதிரியான கனிம பொருள்கள் நம்ம ரத்தத்துல இருக்கணும். ஒருவேளை இந்த கனிம பொருள்களுடைய டிஃபிஷியன்சி குறைபாடு இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம கணையத்தினுடைய செயல்திறன் நல்லபடியா இருக்காது, இன்சுலினுடைய சுரப்பும் இல்லாம போகும். அதனால என்ன பண்ணலாம், சர்க்கரை நோயாளிகள் இந்த ஜிங்க், மெக்னீசியம், சல்ஃபர் இந்த மாதிரியான சத்து பொருட்கள் எல்லாம் ரத்தத்துல சேர்ற மாதிரி சின்னதான பருப்பு வகைகள், தானிய வகைகள், கொட்டை வகைகள் ரெகுலரா எடுத்துக்கலாம். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கணையத்திலிருந்து இன்சுலின் சுரந்த பிறகு அந்த இன்சுலின் மாலிகல் ஒவ்வொரு செல்லோடைய டோரையும் தட்டும். ஸோ ஒவ்வொரு அணுக்களோடைய டோரையும் தட்டி அது உள்ள நுழையணும். அது உள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ரத்தத்தில் கால்சியமும் மெக்னீசியம் சத்தும் நல்லபடியாக இருக்கணும். ஸோ இந்த கால்சியம் மெக்னீசியம் சத்து குறைபாடு கூட இன்சுலின் செயல்திறன் அதிகமாகாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்து அதனால நமக்கு சர்க்கரையோடைய அளவு குறையாம போகிறது வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க உண்ட உணவு நல்லபடியா செரிமானமாகி இன்சுலினோட சேர்ந்து செல்களுக்குள்ள போய் வேலை செய்யணும் அப்படின்னா மட்டும்தான் உங்க சர்க்கரையோடைய அளவு நல்லபடியா குறையும். இந்த பாதையில ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கு, மூளையில இருந்து இன்சுலின் தூண்டக்கூடிய விஷயம் குறைவாக இருக்கு, அதுக்கு பாத்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், சல்ஃபர் இந்த மாதிரி சத்து பொருள் குறைவாக சுரக்குது, இன்சுலின் சரியாக வேலை செய்யல, அதே மாதிரி நீங்க உண்ட உணவு நல்லபடியா செரிமானம் ஆகுற
ஆகுறதுக்கு உங்க உடல்ல தேவையான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சர்க்கரையோடைய அளவு குறையாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த விதத்துல மாத்திரைகளுடைய அளவை டோஸை கூட்டிட்டு போறதுக்கு நமக்கு காரணம் கிடையாது. ஆனா என்ன காரணத்தினால உங்க சர்க்கரையோடைய அளவு குறைய மாட்டேங்குது, கண்டிப்பா இந்த மேல சொன்ன 3 காரணங்கள்ல ஒவ்வொரு சர்க்கரை நோயாளிக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த காரணத்தை அவங்க சரி பண்ணிக்கணும். ஸோ உணவுல என்னென்னலாம் சேர்த்துக்கிட்டா இந்த கனிம பொருள்களும் இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் நம்ம ரத்தத்துல கெடாம இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இரவு நேரங்கள்லயோ மாலை நேரங்களையோ வேக வைத்த வேர்க்கடலை ஒரு சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், கால்சியம் மெக்னீசியம் சத்து மேம்படுறதுக்காக பேரிக்காய் மாதிரியான பழங்கள் எடுத்துக்கலாம். ராகி மாவும் முருங்கைக்கீரையும் சேர்த்து புட்டு, அடை, தோசை, அந்த மாதிரி ரொட்டி, அந்த வகையான உணவுப் பொருட்களை காலை நேரங்கள்ல எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் சூப், அதுல நமக்கு கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீன் வகைகள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுக்கும் பொழுது அந்த கனிம பொருட்கள் பிளஸ் நம்மளுடைய அந்த உடல்ல சுரக்கக்கூடிய அமிலத்தன்மை, இதுக்கு ஜென்ரலா நீங்க இஞ்சி பட்டை போட்டு ஒரு டீ எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த அமிலத்தன்மை கெடாம இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், இந்த மாதிரியான கனிம பொருட்கள் குறைபாடு இருக்கும் பொழுது சர்க்கரையோட அளவு குறையலன்னு சொன்னா உங்களுக்கு மென்டல் கன்ஃபியூஷன்ஸ் அதிகமா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். நிறைய டாக்டர் பாருங்க, சர்க்கரையோட அளவு குறையலன்னா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, மன அழுத்தம் தான் உங்க சர்க்கரைக்கான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சத்து பொருட்கள், கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், சல்ஃபர், இந்த மாதிரியான சத்து பொருட்கள் குறைபாடு இருக்குன்னா தான் உங்க மன அழுத்தம் அதிகமா இருக்கும், மென்டல் கன்ஃபியூஷன்ஸ், டிசிஷன் மேக்கிங், இதுல எல்லாம் பிரச்சனை அதிகமா இருக்கும். வயிறு ஊதுதல், இந்த மாதிரி செரிமான கோளாறுகள் இருக்கும். உடல் எடை மிகவும் கூடுதல், இந்த மாதிரியான பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னா நான் மேல சொன்ன 3 காரணங்கள்ல உங்க சர்க்கரையோடைய அளவு குறையறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி அதற்கான தீர்வு மேற்கொண்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்க ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.